ஒயின் ஷாப்பை ஃபர்ஸ்ட் மூட சொல்லுங்க. முதல் கையெழுத்து ஒயின் ஷாப்பை மூட சொல்லுங்க. வணக்கம் நண்பர், நாங்கள் ஜான் ஜேடி. இவங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டு எல்லாருக்குமே வந்துன்னா இதுவே ஒரு கோரிக்கை தான். ஸோ கண்டிப்பா வந்து இந்த ஒயின் ஷாப் எடுக்கணும், மது போதையில ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வியா இருந்தது. இன்னைக்கு காலைல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு காலங்காலத்துல இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி விஷயம் போட்டிருந்தாங்க. என்ன விஷயம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒயின் ஷாப் வந்து 717 ஒயின் ஷாப் வந்து எடுக்க சொல்லி தளபதி வந்து கையெழுத்து போட்டிருக்காராம். அதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சியில் உட்காந்து இது 3வது நாள் நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு கையெழுத்து போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா பார்க்கும்போது இந்த 3வது நாள் பார்த்தீங்கன்னா அவர் போட்ட ஒரு கையெழுத்து பெரிய விஷயமா வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயின் ஷாப் வந்து எடுக்க சொன்னது மட்டும் இல்லாம வெறும் 3வது நாள்லயே வந்து இதுமாதிரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ தளபதி வந்து ரொம்ப சந்தோஷமும் படுறேன். அடுத்தடுத்து வந்து என்னென்னலாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஆனா புடிச்சத்துல வந்து இந்த ஒயின் ஷாப் மொத்தமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட கருத்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன எடுக்க செய்வாங்க பாத்தீங்கன்னா, கோவில், பள்ளிக்கூடம் பக்கத்துல, கல்லூரி பக்கத்துல. ஸோ இந்த 3 இடத்துலயும் வந்து முக்கியமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் சந்தோஷமா இருக்கும்போது நீங்க இருக்கிற ஏரியால எந்த ஒயின் ஷாப் இப்ப எடுத்துருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. தளபதி அடுத்தடுத்து என்ன பண்ணுவாருன்றத வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பத்தி கருத்து பண்ணுங்க. முடிஞ்ச சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும்.